ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏன்டா ஏன் இருக்கட்டும் கைஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்க ஏஞ்சல் ஃபிஷ்ஷுக்கு ஒரு டேங்க் செட் பண்ண போகிறோம். ஃப்ரிட்ஜ் பாக்ஸை ரீக்ரியேட் பண்ணி, ரீமேக் பண்ணி, ரீஅசம்பிள் பண்ணி, ஏதோ ஒன்று பண்ணி, க்ளீன் பண்ணி, அதில் நம்ம ஏஞ்சல் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பிடிச்சி வச்சுருக்கோம். கடைசி வீடியோவில் நம்ம அதுக்கப்புறம் விடலை. அந்த மீன் அப்படியே எடுத்து அதில் விட போகிறோம் கைஸ். இதான் என்ன வீடியோ. நம்மக்கிட்ட இருக்க ஏஞ்சல்ஸ் ப்ரீட் ஆக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான பேசிக்காக நம்ம சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. அதையும் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏஞ்சல் ப்ரீடிங் செட்டப்பும் இதோட சேர்த்த பண்ண மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக்கையும் பண்ணி விட்டுருங்க கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபாக்ஸ்டெயில் நிறைஞ்சிருக்க டேங்கை தான் கைஸ் நம்ம க்ளீன் பண்ணி ஏஞ்சல் ஃபிஷ்ஷஸாக விட போகிறோம். இதை க்ளீன் பண்ணுறதெல்லாம் நான் உங்களுக்கு காட்ட போகிறது கிடையாது. பட் வாட்டர் பிளான்ட்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா, செம ஃப்ரெஷ்ஷான க்ரீனிஷ் வாட்டர் பிளான்ட்ஸ் ஃபாக்ஸ்டெயில் கைஸ். இதில் சோகமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட்ஸை நான் வீடியோ எடுத்து போட்டுறேன். ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட்ஸ் நீங்கள் கேட்குறீங்க, ஓகே. நான் உங்களுக்கு எப்படி அதை சென்ட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் யோசிச்சிங்களா? கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ண சொன்னால் அதுலேயும் மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுறது கைஸ்? அதுலேருந்து ஏதாவது அட்ரஸ் தந்தால் தானே நம்மளால் சென்ட் பண்ண முடியும். அது இல்லாமல் நம்மக்கிட்ட நிறைய எல்லாம் கிடையாது. ஒரு ஆள் 2 ஆள் கொடுக்குற அளவுக்கு தான் இருக்குது. அதை போய் நீங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டு இருந்தீங்கன்னா எப்படி கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல கைஸ். கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, நீங்கள் வந்து இன்பாக்ஸில் கேளுங்க இன்ஸ்டாகிராமில். ஃபாக்ஸ்டெயில்ஸை க்ளீன் பண்ணியாச்சு கைஸ். பார்த்தீங்களா, இவ்வளோ ஃபாக்ஸ்டெயில்ஸ். இப்போதைக்கு நமக்கு எதுக்கெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, கார்ப் ப்ரீடிங், அதுக்கப்புறம் கப்பி ப்ரீடிங், இது ரெண்டுக்கும் தேவை. மற்றபடி இப்போ ஏஞ்சல் ப்ரீடிங்கு இந்த பிளான்ட் தேவையில்லை கைஸ். பார்த்தீங்களா, எல்லாம் அழுக்கு வாட்டர் தண்ணி கைஸ், எல்லாம் அழுக்கு தண்ணி கைஸ். இதை க்ளீன் பண்ணணும். டைம் லேப்ஸ். கைஸ், டைம் லேப்ஸில் சரியான ஸ்பீடில் பார்த்துருப்பீங்க. பட் இது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை கைஸ். ஏன்னா ஏஞ்சல் ஃபிஷ்ஷை விட போகிறோம், இறந்து போயிடக்கூடாதுன்னு ரொம்ப கேர் எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் கைஸ். பார்த்தீங்களா கைஸ், ஆல்மோஸ்ட் புது ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் மாதிரி சைடில் இருந்து எல்லாத்தையும் மாற்றி இவ்வளோ நேரம் உட்காந்து க்ளீன் பண்ணிட்டேன் கைஸ். அரை மணி நேரம் இல்லை கைஸ், கூட தான் ஆயிடுச்சு. இனி நம்ம தண்ணியை ஃபில் பண்ணிடலாம். கைஸ், பேஸ் லெவல் தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணியிருக்கேன். இதுக்குன்னா இப்போதைக்கு மீன் செட்டில் ஆகட்டும். இதுக்குள்ளாடி நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு நிறைய தண்ணி ஃபில் பண்ணி மீனெல்லாம் விட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ப்ரீடிங்க்கு கொஞ்சம் குறைவான தண்ணியாக போதுமானதான். அதனால் நான் இவ்வளோ தண்ணி தான் விட்டுருக்கேன். இனி நம்ம மீனை விட்லாம் கைஸ். பிடிக்க போனோன்னா குதிச்சிரும். அதனால் நம்ம கிட்டே கொண்டு போய் பிடிக்கலாம். இந்த கோல்டு இன்னும் தான் விடவே இல்லை. கைஸ், மீனை பிடிச்சி விடுத காட்டலான்னு பார்த்தா பார்த்தீங்களா, அக்ரெசிவ். அதனால் நான் காட்ட முயற்சி பண்ணுறேன். கைஸ், ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபீமேல் நினைக்கிறேன் கைஸ். வயரை பார்த்தீங்களா, பெருசாக இருக்குது. வாவ், கிறிஸ்டல் கிளியர் வாட்டரில் இந்த மீனை பார்க்குறதே செம்ம அழகாக இருக்குது கைஸ். ஸோ அது கூட வாங்கினா இன்னொரு பெரிய ஏஞ்சல். இதெல்லாம் பழைய மீன் கைஸ் நம்மக்கிட்ட இருக்கிறதுல. அப்புறம் இதுவும் நம்ம ஃபஸ்ட் டைம் வாங்கின ஏஞ்சல் கைஸ், பழசு. இந்த கலர் பாருங்களேன், செம்மையாக இருக்குது இந்த ஏஞ்சல். அதுக்கப்புறம் கடைசியாக வாங்கின 2 ஏஞ்சல் கைஸ். அதை விட கொஞ்சம் சின்னது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலர். பார்த்தீங்களா கைஸ், கிறிஸ்டல் கிளியர் வாட்டரில் இந்த மீனை பார்க்க செம அழகாக இருக்குது. இன்னும் இவ்வளோ நாள் நான் வந்து சிமெண்ட் டேங்க்லேயே போட்டு
பார்த்துட்டேன். பட் ஒரு மீன் பார்த்திங்கன்னா வயர் நிறைய இது எக்கு தான் வைக்க போகுதுன்னு நான் நம்புகிறேன். அதோடைய வயர் பெருசாக இருக்கிறத பார்க்க கைஸ் கடமைக்காக நம்ம ஒரு வாட்டர் பிளான்ட்ஸ் போட போகிறோம். இந்த மாதிரி ஒரு பியூர் தண்ணியில் பார்த்திங்களா, பியூர் கிளாரிட்டி தண்ணியில் மீன் தெளிவாக தெரியும் போது செம்மையாக இருக்குது. இந்த வாட்டர் பிளான்ட்டை பக்கத்துலேயே போடலாம், அப்போ அது ஹைட் ஆகும். இது ப்ரீடிங்க்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இந்த வாட்டர் பிளான்ட்டுக்கும். பட் இது வந்து இதே மாதிரி போலிஷான இடத்துல தான் எக் வைக்கும். இதுலேயும் வைக்கலாம், மேபி ஒரு டைல் பீஸ் வச்சு கொடுத்தா அதுலேயுமே அது வைக்கலாம். இது ஹைட் ஆகிறதுக்கு தான் இந்த வாட்டர் பிளான் நான் வச்சுருக்கேன் கைஸ். தண்ணியோடைய ஃபில்ட்ரேஷனுக்கும் இது யூஸ் ஆகும், அதனால தான் இதை போட்டிருக்கேன். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேங்க் செட்டிங்கில், முக்கியமாக ஏஞ்சல் டேங்க் செட்டிங்கில் இண்டோர்ஸ் டேங்கில் விடும்போது பிரச்சனை கிடையாது. பட் அவுட்டோரில் நீங்கள் ஓவராக பிளான் இருக்கிற டேங்கில் விடும்போது இப்போ 1-2 ஏஞ்சல் இருந்துன்னு வைங்களேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. அது சர்வை பண்ணி ப்ரீட் ஆகி அப்படியே வளர்ந்துக்கும். இதே ஒரு குரூப் ஆஃப் ஏஞ்சல் நீங்கள் அந்த மாதிரி விட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே நிறைய மீன்கள் செத்து போயிடும். ஏன்னா வாட்டர் பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏஞ்சல் ஃபிஷ் லைக் பண்ணும். பட் நம்ம அதை ஓவராக போகும்போது கண்டிப்பாக மீன் செத்து போயிடும். இப்போ நான் எம்டியாக விட்ருக்கேன். இது ப்ரீடிங் பண்ணணுன்னாலும் அது வந்து ஹைடிங் ஸ்பேஸ். ப்ரீட் ஆகணுன்னாலும் இப்போ ப்ரீட் ஆகிக்கும். ஏன்னா குரூப்பாக இருக்குது, பேர் செட் ஆகி அதுவாக ப்ரீட் ஆகிக்கும். ஏஞ்சல் ஃபிஷ் எப்படி ப்ரீட் ஆகும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஏஞ்சல் ஃபிஷ் எப்படி ப்ரீட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது முட்டைகளை தண்ணிக்குள்ளே எங்கேயாவது நல்லா பாலிஷ்டாக இருக்கிற இடத்துல தான் வைக்கும். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஹேட்ச் ஆகிறது வரைக்கும், ஹேட்ச் ஆகி வளர்ந்து ஓரளவுக்கு சைஸ் ஆகிறது வரைக்கும் பேரண்டோடய தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். இது எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்ம ஸ்னேக்கட் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் திலோப்பியா, இதெல்லாம் எப்படி குட்டியை கூடவே கூட்டிகிட்டு சேர்த்து நடக்குதோ அதே மாதிரி தான் ஏஞ்சல் ஃபிஷ்ஷுமே குட்டிங்களாக கூடவே சேர்த்துட்ருக்கும் கைஸ். இது நீங்கள் நிறைய தடவை பார்த்துருக்க வாய்ப்பில்லை. பட் ப்ரீடர்ஸ் நிறைய பேர் இப்போ போட்டிருக்காங்க. யூடியூப்பில் நிறைய அவைலபிள் வீடியோஸ் இருக்குது. எக் வைக்கிறதுலேருந்து ஹேட்ச் ஆகிறதுலேருந்து எல்லாமே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி நமக்கு வீடியோ பண்ண ஆசை தான். பட் அந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட் போட்டு பண்ண முடியுமானா அதுக்கான செட்டப்லாம் நம்மக்கிட்ட இல்லை கைஸ். அதனால் நமக்கு அது ரிஸ்க்கு, அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளால் அதை எடுக்க முடியாது. பட் நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இது ஒரு ஈஸி ப்ராசஸ். இப்போ நம்ம தனித்தனியாக ப்ரீடிங் செட் பண்ணுறதா இல்லை தனித்தனியாக மீன்களை விடுறதா, இது ரெண்டும் எது ஈஸின்னு பார்த்தீங்கன்னா தனியாக மீனை விடுறது தான். இதனால தான் நான் இந்த ஒரு ஐடியாவை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கிறதுல இப்போ ஒரு 5 கோல்டு இருக்குன்னா 5 கோல்டையும் தனியாக விட்டுருங்க. ஏஞ்சல் இருக்குன்னா ஏஞ்சல் எல்லாம் தனியாக விட்டுருங்க. கார்ப் இருக்குன்னா கார்ப்பெல்லாம் தனியாக விட்டுருங்க. கப்பி தனியாக, பீட்டா தனியாக, இப்படி தனியாக விட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாகவே அதோடைய ப்ரைஸும் சரி, நீங்கள் பெருசாக கேர் பண்ணிக்க வேண்டியதில்லை. அதுவாகவே வளர்ந்து உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கு. எக்ஸாம்பிள் நம்மளுடைய ரெட் ஸ்வாட்டல் டேங்க் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நம்ம ரெட் ஸ்வாட்டல் டேங்க் வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை நான் சும்மா ஒரு 4 மீன் வாங்கி விட்டேன், அவ்வளோதான். அது டேங்க் ஃபில் ஆகிற அளவுக்கு ஸ்வாட்டல்ஸ் வந்து இப்போ கம்மியாகி, ஏன்னா அடிக்கடி யாராவது வந்தாங்கன்னா கேட்டாங்கன்னா பிடிச்சிட்டு போயிடுவாங்க கைஸ். அதுவும் ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் கம்மியாகிட்டு இருக்குது. ஸோ இது ஒரு மெத்தடாக நீங்கள் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எல்லா வீடியோஸையும் எல்லோரும் பார்க்குறது கிடையாது. நம்ம ஒரு வீடியோஸ் பண்ணும்போது அதில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை சேர்த்துட்டோன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். வீடியோ பிடிச்சினா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் வீடியோவை. அதுக்கப்புறம் நம்ம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.